கண்டிப்பாக ஒரு ஏழை ஒரு குடும்பத்தோட ஒரு கஷ்டம் நஷ்டங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது மாரி செல்வராஜோட படம். அழுக விட்டாங்க கொஞ்ச நேரத்தில். எங்களே உண்மையிலே நிறைய விஷயங்கள் இதுல இருந்து கிரியேட் பண்ணலாம். மட்டை பறக்குது, வாழைத்தார் தெரிக்குது. ஒரு கிராமத்து வாசனை அப்படியே இருக்கு படத்துல, நல்லா இருக்கு. நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட் சூப்பர்ண்ணா. மாரி செல்வராஜ் நல்லா எடுத்திருக்காரு. நல்லா இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்குண்ணா, நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக ஒரு ஏழை ஒரு குடும்பத்தோட ஒரு கஷ்டம் நஷ்டங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது மாரி செல்வராஜோட படம். சூப்பர்ண்ணா. நல்லா அடிச்சிருக்காங்கண்ணா. சூப்பர்ண்ணா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே தரமாக இருந்துச்சு. ஏன்னா சென்டிமெண்ட் நிறையா இருந்துச்சு. அழுக விட்டாங்க கொஞ்ச நேரத்தில். எங்களே உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு. படம் அருமையாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக அழுக வச்சுட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. இல்லை, நான் அழுகலாம் இல்லை. இல்லை, அதில் என்ன கான்செப்டில் எடுத்திருக்காங்கன்றதை பார்த்தேன் நான். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. மேபி அதில் வந்து அதில் உள்ள கருத்துக்களை உள் கருத்துக்களை எடுத்து பார்த்தா கொடுக்கலாம். அது எப்படின்னு தெரியல. அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் இதில் இருந்து கிரியேட் பண்ணலாம். மக்களுக்கு இதனால் நிறைய விஷயங்கள் வந்து ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எது சொல்கிறது, அந்த பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்ல, சாப்பிட்டுட்டு இருக்கையில் அவங்க அம்மாவை பார்த்து அந்த அழகு சத்தத்தை கேட்டுட்டு உடனே வெளியே ஓடுறான். அதே மாதிரி எல்லோரும் இறந்தப்ப அந்த பையன் அன்றைக்கி போயிருந்தானா அவன் கண்டிப்பாக அவன் இறந்துருப்பான். அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த தாய்கிட்ட இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து அவன் வந்து டீச்சர் மூலிமா அவங்க வெளியில் போனதுனால, அந்த ப்ரோக்ராம் போனதுனால அவனோட உயிர் தப்பிச்சது அப்படின்றது தான் இருந்தது. பிடிச்சிருக்கேன் எனக்கு. அந்த இடத்துல கருத்து உள்ள படமாக இருந்தது. அவ்வளோதான். தரமான படம். படம் வந்து சரியான படம் ப்ரோ. மாரி செல்வராஜ் என்னமோ நினச்சேன். அவர் ரொம்ப படத்தை எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். மாரி செல்வராஜ் வேற லெவல் ப்ரோ. ஒருக்கி போட்டாரு. சூப்பராக இருந்துச்சு படம். பார்க்கலாம் படம். என்னமோ சொந்தம் சூப்பராக. மாரி செல்வராஜ் எங்களை ரொம்ப கண்கலங்க விட்டாரு. கண்கலங்க வச்சிட்டாரு. செம்மையாக இருந்துச்சு படம். முடியல, படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. நான் ரொம்ப படம் எமோஷனாக இருந்துச்சு. ஃபீல் பண்ண ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம். எத்தனை டைம் நான் பார்க்கலாம் ப்ரோ. கான்செப்ட் செம்மையான கான்செப்ட் ப்ரோ. இல்லை, நான் உண்மையாக சொல்லுவேன். மாரி செல்வராஜ் வந்து எங்களை வந்து நான் என்னமா வச்சு படம் பார்த்தேன். நான் மாரி செல்வராஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப கண்கள் வச்சிட்டாரு. மாரி செல்வராஜ் வேற லெவல் ப்ரோ. மாரி செல்வராஜ் வேற லெவல் ப்ரோ. அவங்க வந்து ப்ரோ எனக்கு வேணும். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி இருந்தது ப்ரோ. ரொம்ப வேணாம் ப்ரோ. எது சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நான் எது சொல்ல பேசுகிறேன். படம் விருது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. மாரி கொடுத்தே ஆகணும். மாரி செல்வராஜ் வேற படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ வந்து அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் மாரி செல்வராஜுக்கு. அவ்வளோதான் ப்ரோ. ஓ, மட்டை பறக்குது, வாழைத்தார் தெரிக்குது. தரமான படம். வேற மாதிரி பண்ணி விட்டாங்க. சத்தியமா வெரி வெரி எமோஷனல். கத்துக்க, புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க ப்ரோ. கண்டிப்பா 100% கண்டிப்பாக இருக்குது. கொடுத்தே ஆகணும். வெரி 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 எமோஷனல் சீன். மாரி செல்வராஜ் வந்து வேற லெவல் ப்ரோ. மாரி செல்வராஜ் வந்து வேற லெவல். அவர் எடுக்க படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ திவ்யா துரைசாமி டிஜே கூட வேற லெவல் ப்ரோ. திவ்யா துரைசாமி அதுக்கு மேலே ப்ரோ. பசங்க வந்து வேற லெவல் பண்ணிக்காங்க ப்ரோ. எங்களுக்கு பார்க்க எங்களுக்கு உள்ளுக்கு அப்படி கண்ணி வந்துருச்சு ப்ரோ. நாங்கள் என்ன பண்ண தெரியல. நாங்கள் ஓகே கண்கள் எங்களுக்கு வந்து அழுக வந்துருச்சு. ஓகே ப்ரோ, நம்ம பார்க்கலாம். படம் நான் சொல்ல போனால் உழைக்கும் மக்கள் இருக்கிற வரையும் கம்யூனிஸ்ட் எப்போதும் நினைச்சிருக்கோம். அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறும். அவார்டு, ஆஸ்கார் அவார்டு கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மாரி செல்வராஜ் இது மாதிரி இன்னும் பல திரைப்படங்கள், பல உழைக்கும் வர்க்கத்தோட வழிகளை எடுத்து சொல்கிறதுக்கான காலங்கள் இன்னும் இருக்குது. இன்னும் நிறைய திரைப்படத்தில் கொண்டு வருவாங்க. நம்முடைய மக்களை நிறைய பேர்த்த புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரே வழி நம்மளுடைய திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் கண்டிப்பாக இருக்கும். படம் நல்லா இருக்குண்ணே. படம் இதை மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. இனிமேல் வேலை செய்கிறவங்க வந்து பாதுகாப்பாக வேலை செய்யணும். இந்த மாதிரி லோடுலாம் ஏற்றிட்டு போகிறப்ப அந்த மாதிரி மக்களை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக குழந்தைகளை வந்து தொழிலுக்கு வந்து அனுமதிக்கக்கூடாது. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வேலை செய்யணும். குழந்தை தொழிலை வந்து நிறுத்தணும். படம் நல்லா இருக்குண்ணே. நல்லா ஃபீல் பண்ண. ஒரு கிராமத்து வாசனை அப்படியே இருக்குது படத்தில். நல்லா இருக்கு. நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்.